தலையாரி, மன்னரை இப்போது யாரும் பார்க்க முடியாது. ஸ்ரீ அனந்த பத்மநாபர் ஆலயத்தில் மன்னர் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். மன்னர் தரிசனம் செய்யும் போது ஸ்ரீ ஆனந்தசாமி பூசாரியின் உடலில் புகுந்து மன்னரோடு நேரில் பேசுவாராம். அந்த அற்புதத்தை காண்பதற்கு வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. தரிசனம் முடியட்டும், அதன் பிறகு மன்னரை சந்தித்து பேசுவோம். வாருங்கள். எம்பெருமானே, வரம் பொருளை மாதவ பாக்கியத்தின் பேரின்பத்தையே அனுபவித்து விட்டேன். அகிலம் அனைத்தையும் காத்து ரட்சிக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை நேரில் தரிசிக்கும் புண்ணியத்தை பெற்றேன். என்றும் போல் இன்றும் அடியேனுக்கு அருள்பாலிக்க வேண்டும். உனக்கு நான் அருள்பாலிக்க வரவில்லை, அறிவுரைத்து எச்சரிக்கத்துக்கு வந்திருக்கிறேன். சுவாமி, திடீரென்று எனக்கு அறிவுரைக்க வேண்டிய அவசியம் மமதையால் மனநீதியை மறந்து விட்டாய். நீ நீதியோடு நிற்காதேதான் இந்த நாராயணத்தை நேரிலே தரிசிக்க முடியும் என்பதை நெஞ்சிலே நிதானமாக நிறுத்திக்கொள். என்னையும் அறியாமல் எனது ராஜாங்கத்தில் குற்றம் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். என்னை நான் திருத்திக் கொள்கிறேன். திருந்தினால் மட்டுமே உன் திருவிதாங்கூர் சமஸ்தானம் நிலைக்கும். அதற்கு தாங்கள் தான் வழி கூற வேண்டும். சாதி கட்டவர்கள் என்று சார்ந்தவர்களுக்கு சட்டம் போட்டு நல்ல குல வம்சத்தை நாசம் செய்கிறாய். சான்றோர்கள் என் மக்கள், அவர்களுக்கு நீ இழைக்கும் கொடுமைகளை மாற்றி அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு நிழல் கொடு. யாருக்கு நிழல் கொடுக்க வேண்டும்? மக்கள் சான்றோர்களுக்கு. அடிமையற்ற அடிமைகளுக்கு என்று சொல்லுங்கள். எங்கள் குலமளிக்க கூட இருந்தே குடிப்பறிக்கும் துரோகிகளுக்கு நான் மட்டுமல்ல, எனக்கு பின்னால் வரப்போகிற என் சந்ததிகளும் நம்பிக்காது. தயவு செய்து தங்கள் உபதேசத்தை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். நன்றி மறந்து விட்டாய். உனக்கும் உன் பரம்பரைக்கும் நாளெல்லாம் நன்மை செய்த நல்ல குல சான்றோர்களிடம் நட்பு கொள்வதை தான் நீ பிழைத்தாய். இல்லை என்றால் குரோணி முதலாக யுகங்கள் தோறும் தோற்று போன நீ தீநரகக்குழியிலே நீராடி விடுவாய். தீனான கற்பனை நாராயணனே, இதுவரை உமது எந்த உபதேசத்தையும் நான் ஏற்றதுமில்லை, இதுவரை தோற்றதும் இல்லை. ஆற்றல் தெரியாதவரை அனலை கூட விட்டில் பூச்சி ஆனந்தமாகத்தான் பார்க்கும். நேற்றைய யுகங்களிலே நீ நடந்த சவச்சுவடுகளை சிந்தித்துப்பா. ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு விதமாக உனக்கு நான் புத்தி சொன்னேன். ஏற்க மறுத்து மாண்டு போன உனக்கு நாராயணமாக நேரிலே வந்து உபதேசிக்கிறேன். உணவு உயர்ந்த சான்றோர்களின் மனக்குமரலை மாற்று. அவர்களுக்கு நீ இழைக்கும் கொடுமைகளை மாற்றி நிம்மதியாக வாழ்வதற்கு நிழல் கொடு. பைத்தியக்காரத்தனமான போதனை மகுளமே சரியட்டும். அந்த தருதலைகளின் வரலாறு முடியும் வரை என் சமஸ்தானம் முடி இறங்கப் போவதில்லை. இன்னும் உன் கல்லஞ்சம் கரையவில்லை என்றால் அது உன் கடைசி நாளின் ஆரம்பம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள். கற்புள்ள சாணாத்தி கவரி உன்னை சாபவிட்டால் உன் ராஜாங்க அற்புதங்கள் எல்லாம் பூண்டு போய்விட கேவலமாகிவிடும். உன் கோட்டை இடியும், சேனை படைகள் அடியும், வானமே இடித்து உன் வம்சத்தை வேணாந்தரமாக்கிவிடும். வலியுரைத்து வல்ல குலத்தவரை வறுமைக்குள் வாட்டுவதாய் அறிவுரிக்க வந்த ஹரிநாராயணரே, காலையும் மாலையும் நமது கோவிலுக்கு கர பூஜை செய்யும் காரியத்துக்கு நித்தம் 100 பொன் செலவாகிறதே, யார் தருவார்கள்? யாருக்கு பூஜை செய்தாய்? உமக்குத்தான். எனக்கு பூஜை நடத்து என்று எந்தாவது உன்னிடம் நான் கேட்டேனா? அனந்தபுரத்து சமஸ்தானம் அனந்த பத்மநாபனுக்கு அர்ப்பணம் என்று வாழ்ந்தவன் நான். பூஜையும் புரஸ்காரமும் பொழுதுதோறும் உன் ஆலயத்திற்குத்தான் என்பதை அகிலமே அறையும். யாருக்கு பூஜை செய்தாய் என்று எனக்கு தெரியும். பிராமண நம்பூரிகளின் போஜனத்திற்கும் பொழுதுபோக்குக்கும் தொண்டு செய்ய ஒரு கும்பலே திரிகிறது. உன் ஆலய உற்சவங்கள் எல்லாம் வெறும் நாடகம் என்கிறாயா? நயவஞ்சக துரோகம். அன்றாடம் நடத்திய ஆராதனைகள் எல்லாம் நீ ஏற்கவில்லை என்கிறாயா? நான் ஏற்கவில்லை என்பதற்கு சாட்சியாகத்தான் தெற்கே தலை வைத்து படுத்திருப்பதை இந்த உலகமே அறியும். நான் தந்த எதையும் நாவில் வைக்கவில்லை என்றால் ஏன் இன்னும் இங்கே நிற்கிறாய்? போய்விடு இங்கிருந்து. நானும் என் வெண்கொச்ச குறையும் உன்னால் புண்ணியம் பெற்றது போதும். நாராயணனே, உன் மானரோசத்திற்கு ஊனம் ஏற்படும் முன் என் ராஜ்யத்தை விட்டு அந்த சாதிகட்ட சாதாரண மக்கள் ஓடி போய்விடு. ஓடாவழியே.
போகத்தான் போகிறது. ஆங்கார அரக்கனே, முடிந்து விட்டதடா உன் மானிச கணக்கு. போ என்று சொல்லி உன் பேரழிவை வா என்று வரவேற்றிருக்கிறாய். அறிவின் மூலமே போக போவது நாராயணம் அல்ல, ஆணவ தோரணமாய் அலங்கரித்து நின்ற உன் கோட்டை கம்பீரங்கள் எல்லாம் அத்தனையும் அழிந்து போகும். அந்த கோட்டை தலைக்கணங்கள் சுக்கு நூறாக குறைந்து போகும். உன் படை பட்டாள பராக்கிரமங்கள் எல்லாம் பொங்கியலும் சமுத்திர பசிக்கு சமையலாகி போய்விடும். போடா வெளியே என்று பொறுமை இழந்தவரே, போகிறேன் நான் செந்தூருக்கு. ஒரு உதய திருநாளாக திரும்பி வருவேன் இதே அந்தபுரத்திற்கு. உன்னையும் உன் எழுபரப்பு கணக்கையும் வேரோடு அழிக்க நாராயணன் நான் புதிய கோலம் எடுத்து வருவேன். ஒரு புத்தியாக என் மக்கள் சான்றோர்களுக்கு புது புத்தி என்று அந்த அன்பு கொடி மக்களின் அன்பை சேகரித்து அன்று உன்னை வரம் செய்வேன். அன்பே தர்ம யுகத்தை நிச்சயம் செய்கிறேன். நாரதரே, நாராயண சட்டத்தின் மர்மம் இப்பொழுதுதான் புரிகிறது. அனந்தபுரத்தில் இருந்து திருச்செந்தூரில் எழுந்தருளிய எம்பெருமான் சக்தி உமையின் கண்ணீருக்கு இறங்க கருணை காட்டி சிவலோகம் சென்றிருக்கிறார். ஈசன் முன்னிலையில் 7 லோக சட்டங்களும் ஸ்ரீமன் நாராயணன் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அறிவுகமானாலும் பரவாயில்லை என்று நம் 7 லட்சத்தோறும் தட்சணத்திலே மனித தேவி எடுத்து வாழ்ந்து வருகின்றார்கள். ஐயா வைகுண்டரின் 7 லோக சட்டமும் எப்பொழுது இந்த வையகத்திலே வருகின்றதோ அப்பொழுதுதான் நமக்கு நம்ம சாதி பழக அடிமை வாழ்க்கையை நீதாயே மாத்தி காட்டணும். அம்மா கவலைப்படாதுங்க அம்மா, நாம எல்லாம் சாதி கெட்டவங்க இல்ல. ஐயா நாராயணர் பெற்ற தெய்வ குல சார்ந்தவர்கள். தாய் பத்திரகாளி வளர்த்த பிள்ளைகள் தான் நமது முன்னோர்கள். தாழ கிடக்கின்ற 18 சாதி மக்களை முன்று திரட்டி கலிச்சாதி வம்சத்தை நான் அழிச்சு காட்டுறம்மா. என் செல்லுமே, எங்க குலசாமியே நீதாப்பா. வாப்பா வா, அப்பா கூட்டிட்டு வருவோம். முடிசூடும் பெருமாளை செத்த நேரத்துக்கு முன்னால ஒரு பாட்டு பாடுனே, அதை இன்னும் கொஞ்சம் பாடுங்க ஐயா. 5 மணிக்கே பனையா போய் இவ்வளவு நேரமும் கஷ்டப்பட்டு இப்பதான் வந்திருக்க ஐயா. உங்க அழகான அந்த பாட்டை கேட்டா என் உடம்பெல்லாம் கொஞ்சம் இலகமாக இருக்கும். பாடுங்க ஐயா, பாடுங்க ஐயா, பாடுங்க பாடுங்க ஐயா, பாடுங்க. உயிரோடு இருக்கணுமா வேண்டாம்? என் பையன் ஒண்ணு பண்ணாதீங்க ஐயா. என் பையன் பேரை நாளைக்கு இப்பவே இன்னைக்கே மாத்திருங்க. என் பையன் பேரு முடி சொன்ன பெருமானி முட்டுக்குட்டி. ஐயா முத்துக்குட்டி, இந்த கரிசாமிக்க பேர மாட்டி விட்டாங்க ஐயா. இந்த கரிப்பைக்கு சமுட்டி நம்மளுக்கு வம்சே பிறகு அவன் எங்க ஏவா வார ஜென்மத்துல கொண்டாட்டி நல்ல விலங்கு இது நல்லா இல்ல. போன ஜென்மத்துக்கு கதையை சொல்லி என் புடப்பதிப்ப உண்டு பண்ணாதையும் நானே பொன்னாம் போல கன கஷ்டப்பட்டு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கட்டி கொண்டு வச்சிருக்கேன். அதையும் மண்ணில் பட வந்து மக்கா அவளை மறக்க முடியல மக்கா. ஒருக்கா கண்ணுல காட்டிக்கிட்டு நான் பாத்துக்கிட்டு பொன்னாம் போற பேரு பார்த்து என்ன பண்ண போறீங்க? கொலையா பண்ண முடியும். அவளுக்கு தொண்டை குழி
குழிகளை ஒரு மச்சம் உண்டு, அது இருக்காடி பார்த்துட்டு வேணும். இளவு மச்சான் அவளுக்கு பெருசா உண்டு, அது எப்படி இவனுக்கு தெரியும்? செல்லத்தாயி செல்லத்தாயி அம்மா செல்லத்தாயி என்ன பண்ற? நம்ம மூத்த நாடா ஊருக்கு போய் காவல் வாங்கிட்டு வா. பையனை காட்டணும். இது நாய் மாதிரி ஓட்டு போட்டுக்கிட்டு செல்லத்தாயி பையன் புறவு காய்க்கலாம். நம்ம நல்ல பெண்ணு யாரு தெரியுமா? போன ஜென்மத்துல உன் புருஷன் உன் சொந்த குழிக்கு பக்கத்துல ஒரு மச்சம் உண்டா, அது இருக்கான்னு பாத்துட்டு போறதுக்கு வந்திருக்காரு. நல்ல கண்ணே ஒழுங்கா இருக்கல, அப்புறம் ஒத்த கண்ணோட தான் போக வேண்டி வரும். போன ஜென்மத்துல உனக்கு ஒத்த கண்டு தானே. அப்படி பாம்படத்தை போட்டுக்கிட்டு களமறைக்க வருவியே அப்ப போல உதிருக்கு இப்ப நான் வந்திருக்கு கூட்டு விடுங்க. மச்சான் அந்த வெட்டர்வாளை எடுத்துட்டு வா. வந்த உசுரை இப்பவே திருப்பி அடிச்சிருவோம். போ மச்சான். அண்ணே வெற்றிவாளை எடுத்து வரட்டா? போறீங்க. ஆனா அவருக்கு என்ன கேள்வி? போய் எடுத்துட்டு இந்த வெட்டுவா இருக்கிற போராடி சொன்னா போக மாட்டாங்க. இங்க வா இங்க வா. என்னடே அந்த தொண்ட குழிகளும் மச்சம் இருக்கிறத பாத்தியாரு? என் அறிவுக்கு எட்டுனது வரைக்கும் அவ உடம்புல எந்த இடத்துலயும் மச்சம் இல்ல. மச்சம் இல்லையா? ஊருக்கு ரெண்டாவது பிறகு செய்ய குளிக்க வைக்கிற மச்சத்தை வைக்க மறந்து போனான். மையெல்லாம் விடுப்பான் முதல்ல வச்சிருந்தானே. அடிக்கடி போது போது கொஞ்சம் மறந்தாலே நினைச்சு போக என்ன? நீ யாரு, எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற உண்மை இப்ப எனக்கு தெரியணும். மச்சான் நீ என்ன பண்ண? ஒரு கயிறு எடுத்துட்டு வா. இவனை கையும் காலையும் கட்டி குட்டை நடுவுல விட்டு தூக்கிட்டு போவோம். அண்ணே கயிறு எடுத்து வரட்டா? போறீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. வார ஜென்மத்துல உண்மையிலே பொன்னாடார் வீட்டுல தான் மலையாளிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த மேல்ஜாதி பயக்க நொந்து வெட்டி கேட்டாங்க. அந்த படப்படப்புல மலையாளியாரு ஒருத்தடி கீழே விழுந்து இப்படி ஆகி போச்சு. தள்ளிவல்லு யோ பொண்ணு நாடார் பேர சொல்லும் பாப்போம். பொன்னாடார் கோவிலுக்கு முதல்ல வச்ச பேரு முடிசூடும் பெருமாள். இந்த கரிசாதி பயக்களுக்கு பயந்து இரண்டாவது வச்ச பேரு முத்துக்குட்டி. செல்லத்தாய் நல்ல கண்ணு உண்மையதான் சொல்லுறாரு. சின்ன வயசுல எவ்வளவு கம்பீரமா இருந்தாரு நம்ம முத்துக்குட்டி. இப்ப எந்த பாவியோ அவருக்கு செய்வன சூனிய வச்சு விட்டான். 2 வருஷமா படுத்த படுக்கையா மேலையெல்லாம் வெந்த புண்ணாகி கிடக்குறாரு. அவரு என்னைக்கு குணமாகி என்னைக்கு நம்ம குலத்தை காப்பாத்த போறாரோ. என்ன முத்துக்குட்டி படுத்த படுக்கையா கிடக்கிறாரா? பரவேசம் பாரியா, அவரை போய் பார்க்க போவோம். பாரியா வாரமே என் பிள்ளை நடந்து வந்தான்னா ராசா மாதிரி இருப்பானே. 10 பேர் வந்தாலும் என் பிள்ளை ஒத்த ஆளா நின்று சமாளிப்பானே. இப்ப 2 வருஷமா இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டாரு. ஏன் நான் கும்பிட்ட சாமிக்கு கட்டி இல்லாம போச்சா? ஏன் அம்மா
மகனுக்கு விரைவில் நற்காலம் வரும். மாசி 19 திருச்செந்தூரில் கொடியேறி திருநாள் நடைபெறும். நீ உன் மகனை கூட்டிக் கொண்டு திருச்செந்தூர் வந்தால் உன் மகனது கற்பவினை தீர்ந்து தெய்வ மகனாய் நலம் பெறுவான். இப்போதே உன் மகனை கூட்டிக் கொண்டு திருச்செந்தூர் வா.